ஓம் சாந்தி. இன்னைக்கு நாங்க 84ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 24ஆம் திகதி பாபா பேசின அவ்வியக்த முரளி பார்க்க போறோம். இந்த முரளியில பாபா நாங்க என்ன விழிப்புணர்வுல இருக்க வேணும் என்றத இந்த சங்கம யுக காலத்தில் பிராமண பிறப்பு ஒரு அவதார பிறப்பு. உண்மையில அவதாரம் என்று சொன்னா உண்மையில பிறப்புன்னு நாங்க சொல்லல. அது பிறக்கிறேன்னு சொன்னா ஒரு சரீரத்தோட தோன்றுறது, தோன்றுதல். தோன்றுதல் ஒன்று இருந்தா மறைதல் ஒன்றும் இருக்கும். தோன்றது படைத்தல், படைப்பு. அதுக்கு அழிவு ஒன்று இருக்கும். ஆனா அதனாலதான் சிவபாபான வருகைய அவதாரம் என்று சொல்றது. ஏன்னா அவர் வருவர், இந்த உலகத்துல வந்த காரியத்தை செய்துட்டு போயிடுவார். அதுபுறம் மேற்கொண்டு நிக்க மாட்டார். அவருக்கு இங்க எந்த விதமான தேவைகளும் இல்லை, எந்த விதமான பொறுப்புகளும் இல்லை. சொன்னதை செய்துட்டு போறது, அதுதான் அவதாரம். அப்ப அவதாரம் எல்லா இடமும் விழுந்து அப்படி தெரிய வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பிராமண வாழ்க்கை ஒரு அவதாரம். இன்னைக்கு பாபா சொல்றார், அது அவதாரம். நானும் அவதரிச்சிருக்கிறேன் என்ற உணர்வுல நான் வாழ வேணும். அப்படி நான் இருக்கிறேனா எங்களை நாங்க பார்த்து கொள்ளணும் என்று பாபா சொல்றார். அவதாரம் எனப்படுவது எப்போதும் மிக உயர்ந்த நிலையில் இருந்துவிட்டு பரமாத்மாவின் செய்தியை கொண்டு வருபவர்கள். இயேசுநாதர் ஒரு அவதாரம் என்று சொல்லுவினம். அவையில் அவதாரம் என்றுதான் அவை பிறப்பு. அதாவது மகாவிஷ்ணு பக்தியில சொல்லுவினம். கிருஷ்ணனா அவதரிச்சார், அப்படி தசாவதாரங்கள் சொல்லுவினம் தானே. ராமர் அவதரிச்சார். அவர் ஒரு அலுவலுக்காக இந்த உலகத்துல அந்த புறப்படுத்துச்சு, இந்த அலுவல் முடிய அவர் போயிடுவார். அப்படியானதான் அவதாரம் என்றுவினம். அவை இந்த உண்மை நிலை என்றது உண்டு. அவை அந்த உயர்ந்த நிலையிலிருந்து இந்த ஒரு தேவைக்காக தங்களுடைய நிலையை மாற்றி வந்துட்டு போவின. அவதாரம் என்று பாபா எங்களுக்கு சொல்லுற இப்ப நாங்க எங்களை என்ன நினைக்கணும். இப்ப ஒரு புது புறப்படுத்திருக்கிறேன். இந்த அவதாரம் என்னத்துக்காக சொன்னா, சிரேஷ்ட செயல்கள் செய்வதற்காக நீங்கள் உங்களை மேலிருந்து வந்திருப்பவர்கள் என்று நினைக்க வேணும். இந்த அவதாரம் நாங்க என்னத்துக்கு எடுத்திருக்கிறோம்டா, எங்களுக்கு தெரிய வந்த விஷயங்களை இப்போ உலகத்துல நாங்க எல்லாருக்கும் போய் சொல்றதுக்காக இந்த அவதாரத்தை எடுத்திருக்கிறோம். நீங்கள் எல்லோரும் சேவை செய்வதற்காக இந்த பழைய உடலின் ஆதாரத்தை பெற்று பழைய உலகத்துக்குள் வந்திருக்கிறீர்கள். இப்ப பாபா எங்களை இந்த உலக வாசிகளாக எங்களை பார்க்கல, இந்த உலகத்துல வாழ்கிற மனிதர்களாக பாபா எங்களை பார்க்கல. பாபா எங்களை எப்படி பார்க்கிறார்? நாங்க எல்லாரும் தனக்கு சொந்தமானவர்கள், தண்ட படையணி, நாங்க சிவன் என்ற சேனை. இப்ப எங்களை எல்லாரும் அப்படி பரப்பி விட்டுருக்குற, தண்ட சேனையை எல்லாரும் அனுப்பி விட்டுருக்குற. தண்ட ஒரு அலுவலை பார்த்து முடிக்க சொல்லி, பார்த்து முடிச்சுட்டு திரும்பி வாங்க என்று சொல்ற. அப்ப எங்களோட உலகம் மேலதான் இருக்குது, எங்களுக்கு வாழ்க்கை மேலதான், எங்களோட குடும்பம் மேல. நாங்க எல்லாரும் ஒரு குடும்பம், சிவன் என்ற பிள்ளைகள். இந்த நினைப்புல நாங்க வாழணும்னு சொல்றேன். இப்ப கீழே எங்களை பாபா இறக்கி விட்டுருக்கிறாரு மாதிரி. ஒரு நாட்டு அரசாங்கம் இன்னொரு நாட்டுக்குள்ள தன் படையை கொண்டு போய் இறக்கி விடுறேன்னு சொல்லுவோமே, அந்த மாதிரி சிவன் தன் படைய இந்த உலகத்துக்குள்ள பரவலா இறக்கி விட்டுருக்கிறார். அந்த மாதிரிதான் பாபா சொல்ற. எல்லோரையும் உடலற்றவர்களாக உணரச் செய்வதற்காகத்தான் பாபா தானும் இந்த பௌதீக உலகத்துக்குள்ள, பௌதீக சரீரத்துக்குள்ள வந்திருக்கிறார். இப்ப பாபா தன் பணியை செய்யறதுக்கு இந்த பௌதீக உலகத்துக்குள்ள
ஒரு பௌதிக எலும்பு சதையாலான ஒரு உடலுக்குள்ள வந்து தன் வேலையை ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆயிட்டு இண்டையோட 89 89 89 எல்லாம சங்கமயம் எவ்வளவு காலம் சொன்னவர் பாபா 100 இன்னும் எவ்வளவு காலம் இருக்கு 11 இந்த இந்த 100 வருஷத்துக்குள்ளேயே பாபா சொல்லுவார் ஸ்ரீகிருஷ்ணர் பிறந்துருவோம்னு சொல்லுவார். ஸ்ரீகிருஷ்ணன் சத்திய யுகத்துல பிறக்க மாட்டார், சங்கம யுகத்துலதான் பிறப்பார். அவர் ஆள தொடங்கியதுலதான் அது சத்திய யுகம் என்று சொல்லப்படும். ஸ்ரீ நாராயணன் ஸ்ரீ லக்ஷ்மி பட்டாபிஷேகம் நடக்கிற ஆண்டு, முடிசூடப்படுற ஆண்டு தான் 111 சத்திய யுகம் ஆரம்பம். சங்கம யுகத்துக்குள்ளேயே கிருஷ்ணர் பிறக்கணும் வளரணும் என்று சொன்னா அந்த 11 வருஷம் குடியங்களுக்கு இல்ல முயற்சி செய்யறதுக்கு. ஏன்னா கிருஷ்ணர் பிறந்துட்டா முயற்சி செய்யற வாசல் மூடப்பட்டது. ஏன்னா பிரம்ம பாபா இல்ல, பிரம்ம பாபா இல்லாமல் சிவபாபா இயங்க மாட்டார். இப்ப பிரம்ம பாபா தான் சிவபாபாண்ட ஆபீஸ், அவற்ற பணிமனை காரியாலயம். சூட்சுமலோகம் ஆபீஸ் மூடியாச்சுண்டா அதுக்கு பிறகு எங்களுக்கு சிவபாபாவோட ஒன்றுமே செய்து கொள்ளே இயலாது. அப்ப அது வரைக்கும் ஆக்கினாங்களோ என்னென்ன ஞானத்தை, அதுக்கு பிறகு எல்லாரும் வீட்டை திரும்புறது. அதனால இப்ப பாபா என்னத்துக்கு தான் நீங்க வந்திருக்கிறேன் என்று சொல்றாருன்னா, உடலற்றவர்களாக எங்களை உணரச் செய்யறதுக்காக இந்த பௌதிக உலகத்துக்குள்ள, இந்த பௌதிக சரீரத்துக்குள்ள வந்திருக்கிறார். அப்ப பாபா இங்க வந்துதான் என்ன செய்யறாருன்னா தனக்கு ஒரு ஆமிய கிரியேட் பண்றார். வாழ்ந்திருக்கிற ஆட்கள் எல்லாரையும் பிரித்து உணர்ந்து அந்த பிரித்துணரப்பட்ட நிலையில வாழுற ஒரு பயிற்சியை கொடுத்து அதான் ட்ரைனிங் தன் ஆமிக்கு எங்களை அந்த நிலைக்கு தயார்படுத்தி பிறகு எங்களை டாஸ்க்ல இறக்குறார். இப்ப நாங்க சிவபாபாண்ட ஸ்பெஷல் டாஸ்க் போர்ஸ் STF என்று சொல்லி முந்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. சிவபாபாண்ட ஸ்பெஷல் டாஸ்க் போர்ஸ் தான் நாங்க, விசேட படையணி. பாபா கூறுகிறார், நீங்கள் ஒவ்வொருவரும் அவதரித்திருக்கின்ற அவதாரங்கள். எங்களை உடம்போட ஒட்டி போயிருந்த நாங்க பாபா வரைக்க. இப்ப பாபா என்ன செய்திருக்கிறார் வந்து ரெண்டையுமே பிரிச்சு விட்டுட்டார். பிரிச்சுட்டு திருப்பியும் அந்த உடலுக்குள்ள விட்டு இருக்கிறார். அப்பப்ப முந்தி மாதிரி ஒட்டி கொண்டிருக்க மாட்டார். அதாவது அந்த ஓடும் புளியும் போலன்னு சொல்லுவீங்க, நல்ல பழுத்த பழத்துக்குள்ள ஓட்டுக்குள்ள புளி புழுங்கும் எல்லோ, அதுக்கு முதல்ல அது ஒட்டி எல்லாம் இருக்கும். நல்லா பழுத்துட்டுதான்டா அது அந்த ஓட்டுல இருந்து விலகிடு. அப்படி எங்களை பாபா என்ன செய்யறாருண்டா கூறுறார், நீங்க ஒவ்வொருத்தரும் கட்டிட்டு அந்த உடம்புக்குள்ளேயே அந்த ஆத்மாவை பிறகு விட்டு வச்சுட்டு அந்த ஆத்மாவை பார்த்து கதைக்கிறார் பாபா. என்ன சொல்றார், நீங்க எல்லாரும் இப்ப அவதரித்திருக்கும் அவதாரங்கள், இந்த நினைவுங்க எப்போதும் இதே நினைவில் இருந்தவாறு செயல்களை செய்து செயல்களின் பந்தனத்திலிருந்து விடுபட்ட கர்மாதீத் அவதாரம் ஆகுங்கள். அப்ப இந்த அவதரித்திருக்கிற அவதாரங்களுக்கு இந்த உலகத்துல எதுவும் அவையில கட்டி போடாது. வந்து தேவதைகள் வந்தரி. அப்ப அவையில இந்த அந்த வேலையும் வேற என்ன, வேண்ட கொடுக்குற வேலை தான் வேண்ட வேலை. ஆர்ட்ட இருந்துமோ அல்லது இந்த உலகத்துல இருந்துமோ எதையுமே பெறுகிறதா வேண்ட வேலையே இல்லை. அப்ப கர்ம பந்தனத்திலிருந்து செயல்களின் பந்தனத்திலிருந்து விடுபட்ட கர்மாதீத் அவதாரம் ஆகுங்கள். கர்மத்தோடு எனக்கு பந்தனம் இல்லாமல் தான் நான் பணி செய்வேன். சிவபாபா வாரார் இந்த ஆதி குல்சாருக்குள்ள வந்து இந்த உலகத்துல ஏதாவது பிசினஸ் பார்ப்பாரா? அவர் பிசினஸ் சொன்னா குடுக்கல் வாங்கல் ஏதாவது செய்வாரா? தனக்கு ஏதாவது காணியை வாங்கி விட்டுட்டு போவாரா? அல்ல தனக்கு ஏதாவது நல்ல தோழி எல்லாம் வகை வகையா செய்து வச்சுக்கு நல்ல அருமையா இருக்கு சூப்பரா இருக்குன்னு நல்லா சாப்பிட்டு கூப்பிட்டு அந்த ஆளுக்கு நல்ல இன்கிரீடியன்ஸ் அனுப்பி விடுறேன் உங்களுக்கு, அவரோட ஒரு கர்ம பந்தனத்தை உருவாக்குவாரா?
செயல் அனுபவங்கள் இந்த அடிப்படையில மேற்கொண்டு 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 இந்த உலகத்தோட உறவுகளை உருவாக்க மாட்டார். அப்ப நாங்களும் செய்யற செயல்கள் வந்து ஒரு இலக்கு நோக்கியதா இருக்கணும். அந்த செயல் இந்த தேவைக்காகத்தான் அந்த செயலை செய்யறேன். அதை விட எனக்கு அந்த செயல் சார்ந்து வேறு எந்த சம்பந்தமும் இல்லை, எந்த குடுக்கல் வாங்கலும் இல்லை என்ற ஒரு நிலையில நான் செய்யணும். அதுதான் கர்மாதீத் அவதாரம் ஆகுங்கள். எங்களை பற்றி நாங்கள் மனதில் நினைக்க வேண்டிய எண்ணம், சங்கமயுக மூத்த ஆத்மாக்களாகிய நாங்கள் கடவுளின் உண்மை பற்றிய உண்மைகளை எல்லோருக்கும் தெரியப்படுத்துவதற்கின்றோம். எங்களை பற்றி எங்களுக்கு மனசுல இருக்க வேண்டிய எண்ணம், சங்கமயுக மூத்த ஆத்மாக்களாகிய நாங்கள். ஆனா முழு உலக வரலாற்றிலையும் ஆரம்பம் சங்கம யுகம்தான். சங்கம யுகம் தான் சத்திய யுகத்தை ஸ்தாபிக்குது. சத்திய யுகம் 2ஆம் சாப்டர் தான். முதலாவது சங்கம யுகம். அதனாலதான் சைவத்தை ஸ்தாபிச்சவர் படிப்பினைகளின்படி அது உருவெடுத்து பிறகு பின்னால துவாபர யுகத்திலிருந்து அது சைவ சமயம் இந்த பெயரோட இதை ஸ்தாபிச்ச அந்த மூல தெய்வத்தையே அது நினைச்சு தலைமையை அமைச்சு கொண்டு கடவுள்கிட்ட உதவியாளர்களா வந்து சேர்ந்த, கடவுளின் பணிக்கு வந்த முதலாவது மூத்த ஆத்மாக்கள் எங்களுக்கு. அப்ப நாங்க என்னத்துக்காக கடவுள் எங்களை செலக்ட் பண்ணியிருக்கிறாருன்னு சொன்னா, அவர் எங்களுக்கு தெரியப்படுத்தின உண்மைகளை நாங்க போய் உலகத்துல எல்லாருக்கும் தெரியப்படுத்த வேணும். தெரியப்படுத்தி அவர்களை பரமாத்மாவை சந்திக்க செய்வதற்காக நாங்க அவதரிச்சிருக்கிறோம் என்ற ஒரு விழிப்புணர்வுல நான் எப்பவும் இருக்கணும். அப்ப இந்த உடல் என்னுடையது இல்லை. இந்த பாபா வந்து என்ன செய்துட்டார், இந்த உடம்பையும் ஆத்மாவையும் பிரிச்சுட்டார். பிரிச்சுட்டு இப்ப உடம்ப தந்தை எடுத்துட்டார். அந்த உரிமையை தனக்கு எடுத்துட்டார். எடுத்துட்டு ஒரு திருப்பி தந்திருக்கிறார் கடனா. என்னத்துக்கு? தந்த வேலையை பார்க்கறதுக்கு நீ யூஸ் பண்ணிக்கொள்ளு. இப்ப பிரிச்சு வளமையா நாங்க உயிரத்தான் இறைவன் பிரிச்சு எடுத்துக்கொண்டு போவாருன்னு சொல்றோம். நாங்க சங்கமயத்துல வந்து பாபா என்ன செய்யறாருண்டா, உடலையும் உயிரையும் உரிமையை எடுத்துக்கொள்ற. அதே பரமாத்மா சிவன் எடுத்துட்டு உரிமை எடுத்து போட்டு என்ன செய்யறார், திருப்பியும் அந்தந்த ஆத்மாட்டியே கொடுக்குற, தண்ட தேவைக்காக மட்டும் பயன்படுத்து. உண்ட தேவைண்டி நீ உனக்கு ஒன்றுமே இல்லை, மற்றவர்களுக்காகவும் நீ பயன்படுத்த இயலாத, உனக்காகவும் பயன்படுத்த இயலாது. ஏனென்றா இது இப்ப எந்த சாமான், எந்த பொருள். ஆனா நான் உன்னை திருப்பி தந்துருக்கு. அதாலதான் எங்களை என்னன்னு சொல்ற, உடலை நாங்க பயன்படுத்தி வாழ்றதால எங்களுக்கு இன்னொரு பெயர் தந்திருக்கிறார். என்ன பெயர்? நம்பி பொறுப்பு தந்திருக்கிறார், பாவிக்க சொல்லி. அதனால என்னன்னு சொல்லுவார் பாபா, எங்களை நம்பிக்கை பொறுப்பாளர். திருப்பியும் இந்த உடம்ப தந்திருக்கிறார், பொறுப்பு தந்திருக்கிறார், பொறுப்பா பார்த்து கொள்ள சொல்லி. என்னுடையது அல்ல, சேவைக்காக பரமாத்மா எனக்கு கடனாக திருப்பி தந்திருக்கிறார். கடனாக பெற்ற பொருள் மீது என்னுடையது என்ற அதிகாரத்தை நீங்கள் செலுத்த முடியாது. ஆகவே உடலும் தந்தையினுடையது, உயிரும் தந்தையினுடையது என்றால் இனி நான் எனது என்பது எங்கிருந்து வர முடியும்? இப்ப பாபா வந்து எங்கள்ட்ட எல்லாத்தையும் பறிச்சுட்டாரா இல்ல நாங்க சந்தோஷமா கொடுத்துட்டோமா? கடவுளே, பக்தியில சொல்லியிருப்போம், கடவுளே நீயே வந்து எல்லாத்தையும் பொறுப்படுத்திட்டீன்னா நான் சிவனே இருந்துருவேன் சொல்லியிருப்போம் தானே. சும்மா சொன்னமோ என்னமோ, அவர் நம்பிட்டார். அதை நாங்க விளையாட்டுக்கு சொன்னாங்கன்னு இப்ப வந்தா அப்புறம் சொல்லேலுமா? இவ்வளவு தூரத்துல இருந்து வந்துட்டார்,
ஐயோ நீங்க உண்மையா வருவீங்கன்னு தெரியாம தான் சொன்னேன் நான் சொல்லிடுமா வந்துட்டேன். இப்ப வந்து நீ கேட்டதுக்கு நான் இப்ப பதில் சொல்ல வந்திருக்கிறேன் என்று சொல்லி உடலையும் உயிரையும் தனதாக்கி கொண்டேன். அப்ப இனி நான் எனது என்றது எங்கேருந்து வர முடியும்? இனிமேல் நான் என்று என்னை பற்றி நினைக்கோணும். நான் ஆட்கொண்டு அப்ப நான் இப்ப தந்தையினுடையவர் என்று நினைக்க வேண்டும். என்னுடையவை என்ற எண்ணம் வரும்போது இந்த உலகத்துல இதெல்லாம் இந்த உரிமை, இந்த பங்கு, இந்த பொறுப்பு, இது என்னுடையது, அது என்னுடையது, அல்லது இந்த சன்ஸ்காரம், இந்த சுபாவம், இந்த எண்ணம், இப்படி என்னெல்லாம் வருதோ அந்த நேரம் உடனே மனசுல நினைக்கணும், பாபாவை தவிர எதுவுமே என்னுடையது அல்ல என்று நான் நினைக்கணும். என்னுடையது என்ற எண்ணம் வரும்போது பாபா மட்டுமே என்னுடையது என்ற எண்ணம் வர வேண்டும். எல்லைக்குட்பட்ட விடயங்கள் தொடர்பான எண்ணங்களும் உணர்வுகளும் என்னை தடைகளுக்குள் சிக்க வைக்கும். எல்லைக்குட்பட்ட விடயங்கள் தொடர்பான எண்ணம் ஒவ்வொரு இடத்துல ஸ்டக் ஆக்கிடும். அதே நேரம் பிறவி சக்கரத்திலிருந்து என்ன வெளியில வர விடாது. இப்ப நான் ஏன் திருப்பி திருப்பி பிறவி எடுக்கிறேன்? பழைய கர்ம வினைகளை தீர்த்து முக்தி நிலையை அடையிறதுக்கு தான் நான் பிறவி எடுக்கிறேன். ஆனா எடுக்கிற பிறப்புல கணக்க தீர்க்கிற வழியை விட்டுட்டு புதுசாயும் தொடங்கி கொண்டிருக்கிறதால பிறவிகள் முடியுது இல்லை. திருப்பி திருப்பி பிறவி எடுத்துக்கொண்டே இருக்கிறேன். அப்ப நான் எப்ப இந்த உடல்ல இருந்து நான் எனது என்ற உணர்வுல இருந்து வெளியில வர்றேனோ அப்பதான் இந்த பிறவி சக்கரத்திலிருந்து எனக்கு விரைவில் விடுதலையும் கிடைக்கும். பாபா தன்னுடைய சொத்தை சேவைக்காக கடனாக தந்திருக்கிறார். என்ன அந்த சொத்து? என்ன சொத்து பாபா கடனா தந்திருக்கிறார் சேவைக்காக? இப்ப என்னட்ட உடம்ப தந்திருக்கிறார். உடம்ப சேவைக்காகத்தான் எனக்கு தந்திருக்கிறார். அப்ப இப்ப வந்து உங்கள்கிட்ட சென்டர்ல இருக்கிற கார் உண்ட அதை நீங்க உங்களோட சொந்த தேவைக்கு பாவிக்கலாமோ? இல்ல, அது வந்து கடனாக தான் இந்த உடம்பு வெற்றது, உடம்புக்காக பாவிக்கிறோம். நாங்கள் வந்து நம்பிக்கை பொறுப்பாளராக இருந்து பாவிக்கிறோம். ஓ, அதை நான் என்னன்னு விளங்கிக் கொள்ளணும்டா, இப்ப சென்டரால அல்லது அரசாங்கத்தால எனக்கு அரசாங்க வேலைகள் ஆபீஸ் அதை நான் வீட்டை கொண்டு போகலாம். நான் பயன்படுத்த கூடாது என்ற ஒரு சட்டம் இருந்தா நான் அதை பயன்படுத்த கூடாது தானே? அதே மாதிரி இப்ப இந்த உடம்ப பாபா எனக்கு தன் சேவையை செய்ய சொல்லித்தான் திருப்பி தந்திருக்கிறார். அப்ப நான் அதை சேவைக்காக பாபா கடனா தந்திருக்கிறார். என்னட்ட நம்பி பொறுப்பு விட்டுருக்கிறார். சேவைக்கு மட்டும் பாவிக்கலாம், பயன்படுத்த கூடாது. வேற யாருக்கும் தனிப்பட்ட எந்த சுய விருப்பத்தின் அடிப்படையில எனக்கு நான் இந்த எண்ணங்களுக்கு திருப்திப்படுத்துற வகையில அப்படி என்று நாம் பாவிக்க கூடாது. இல்லாவிட்டால் நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடக்கவில்லை என்ற கணக்கில் சேர்ந்துவிடும். அப்ப நான் வீட்டுல குடும்பத்தோட இருந்தாலும், நான் என்ன அலுவல் பார்க்கிறதா இருந்தாலும், நான் கேட்டு வழிநடத்தல்களுக்கு நீ இதை பயன்படுத்தலாம். பாபா எனக்கு அனுமதி தந்தா நான் அதுக்கு பயன்படுத்தலாம். அதைத்தான் நம்பிக்கை பொறுப்பு என்று சொல்றது. இப்ப முக்கியமா நான் வீட்டுல குடும்பத்துல இருக்க இவன் நிலையத்துல நாங்க இருக்கிறோம்ன்றாலும் கூட
என்ற சொந்த வசதிக்கெல்லாம் நான் அதை பயன்படுத்தி கொள்ளக்கூடாது. இல்லாட்டி அது நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடக்கவில்லை என்ற கணக்கில் சேர்ந்துவிடும். அதாவது நம்பிக்கை துரோகம் செய்துட்டேன் அந்த கணக்குல போயிடும். ஒரு அவதாரம் என்றால் இந்த உலகத்துடன் வீணான கணக்கை உருவாக்க மாட்டார். அவர் வந்தார், செயலாற்றினர், போய்விட்டார் என்பதாக இருக்கும். நான் பார்க்கணும், சிவபாபா இந்த உலகத்துக்கு வந்தா தன் வேலையை பார்க்கிறார், போறார். யாரோடையாவது நான் மதுபல் ஒரு நாளைக்கு இருந்துட்டு வாரன் பிள்ளைகளோட, இப்படி மாசப்படலாமா அவர்? அல்லது ஒரு நாளைக்கு இந்த உடம்பை நான் பயன்படுத்த போறேன் அப்படின்னா சென்று விட்டார். இந்த பிராமண பிறப்பு, அதாவது பிராமண அவதாரம் சேவைக்கான அவதாரம். இது ஒரு சாதாரண பிறப்பு அல்ல. இந்த 83 பிறப்பு மாதிரி பிறப்பு இல்லை. இது சேவைக்காக எடுத்த அவதாரம். நம்பிக்கையில் இருங்கள். நான் வந்த நான் போக வேண்டிய ஆள்தானே, நான் இங்கே இருக்க வேண்டிய ஆள் இல்லை. இந்த நினைவுதான் எங்களை எப்போதும் சுதந்திரமான ஒரு மனநிலையில் வைத்திருக்கும். நான் ஏதோ ஒன்றுல சிக்கொண்டிருக்கிற மாதிரி இருக்காது. அளவில்லாத பேறுகளை என்னை அனுபவிக்க செய்யும். சுதந்திரமான மனநிலை மற்றும் பேறுகளை அனுபவிக்கும் நிலையில் இருப்பீர்கள். அப்ப என்ன பேறு எனக்கு? நான் எப்பவுமே ஒரு அதீந்திரிய சுக இன்பத்துல, அதாவது இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு சந்தோஷம். என்ன சந்தோஷம்? நான் விடுபட்ட அந்த மனநிலையில இருந்தால்தான் என்ன நான் இன்ன இருந்த தாய் உணர்வுகள் உணர்வுகள் நான் கடவுள படையணியில அவரால தெரிவு செய்யப்பட்டு அவரால் எனக்கு சில பணிகள் பணிக்கப்பட்ட ஒரு அந்த ஸ்டேட்டஸ் தான் எனக்கு பெருமையா இருக்கணும். மினிஸ்டர் பிள்ளையா இருந்தா அந்த மினிஸ்டர் பிள்ளை தான் என்ற அந்த உணர்வு தானே அவருக்கு அந்த சந்தோஷத்தையும் அந்த ஒரு மன அமைதியையும் அவர் கொடுக்க போகுது. அந்த எண்ணம் தானே. இப்ப நான் என்ன சாதாரணமான இந்த பிறவியில நான் சந்தித்த உறவுகள சம்பந்தத்துல என்ன நான் நினைக்க கூடாது. இந்த கணவர் ஒரு பெரிய ஒரு ஹையர் ஆபீசரா இருக்கலாம், அல்லது இந்த பிள்ளை மகனோ மகளோ ஒரு ஹையர் போஸ்ட்ல இருக்கலாம், அல்லது இந்த பேர பிள்ளை இருக்கலாம். ஆனா அது எதுவுமே எனக்கு பெருசாவே கண்ணுக்கு தெரியக்கூடாது. ஏனென்றா அது இந்த 60-70 வருஷத்தோட முடிய போற ஒரு விஷயம், சமாச்சாரம். அதோட அந்த ஆத்மா தொடர்ந்து நெடுகளும் அதே போஸ்ட்ல தான் இருக்குமா? இல்லத்தானே. அடுத்தடுத்த ஜென்மத்துல அது எங்கேயோ போயிடும், வேறோவா மாறிடும். அது எனக்கு அந்த ஆத்மாவுக்கும் சம்பந்தமே இருக்காது. அப்ப அது ஒரு தற்காலிகமான ஒரு பெருமை தானே. அதெல்லாம் ஒரு சிற்றின்பம். இப்ப இந்த பிள்ளைக்கு ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில அட்மிஷன் கிடைச்சிட்டுது, யாருக்குமே கிடைக்காதது இந்த பிள்ளைக்கு கிடைச்சிட்டு. அப்ப எல்லாரும் படாத பாடுபடுவினம், தவாம இருப்பினம். ஆனா இந்த பிள்ளைக்கு கிடைச்சிட்டுது. அது எனக்கு பெரிய சந்தோஷமா இருக்கக்கூடாது. நான் என்ன நினைக்கணும் அந்த நேரத்துல? பாபா தான் செய்தாருன்னு நினைக்கிறேன். பாபா இந்த உலக இன்பங்கள் எங்களுக்கு தந்து எங்களை சந்தோஷப்படுத்துவாரா? அதான் பாபாண்ட வேலை. உலக இன்பங்களை தந்து எங்களை மகிழ்விக்கிறதா பாபாண்ட வேலை? இல்லத்தானே. பாபா எப்ப சந்தோஷப்படுவார்? பாபா எப்படியான சந்தோஷத்தை தருவார்? என்ன நம்பர் 1 ஆக்குறது. விஸ்வ மகாராஜன் விஸ்வ மகாராணி மம்மா பாபா ஆட்சியில் இருக்கேக்க நான் ஒரு நல்ல போஸ்ட் கித்தான் பாபா என்னை ஆயத்தப்படுத்துவாரே தவிர இந்த உலக ரீதியான பாபாட்ட போய் நான் அதுகளை கேட்டுக்கொண்டிருந்தது பக்தி மார்க்கத்துல.
ஒரு காட்சி தெரியணும். அது அப்ப பாபா தற்காலிக சந்தோஷத்தை கொடுத்து நான் கடவுள் இன்னொரு ஆள் இருக்கிறேன்றதை உறுதிப்படுத்தி கொண்டு இருந்தார். ஆனா இப்ப பாபா வந்து எங்களுக்கு என்ன சொல்லி இருக்கிறார்? நான் அந்த இதுகள்ல இருந்தெல்லாம் விடுபட்டு வெளியில வரணும். வெளியில வந்து இப்போ ஒரு புது அவதாரமா என்ன நான் ஃபீல் பண்ணணும். இப்போ புதிய அவதாரமா இருந்து கொண்டு பாபா சேவைக்கு தந்த உடம்ப பாவிச்சு கொண்டு இந்த உலக ரீதியான விஷயங்களுக்கு நான் சந்தோஷப்பட்டேன் என்று சொன்னா நான் அந்த உடம்ப தப்பா பாவிக்கிறேன் என்று அர்த்தம். இந்த காதல என்னத்தை கேட்டா எனக்கு சந்தோஷம் வரணும்? இறைவண்ட மதுர வாக்கியங்களை கேட்டா, அவற்ற தேன் மொழிய கேட்டா, அவற்ற முரளிய கேட்டா, அந்த ஞான அமிர்தத்தை பருகைக்குதான் எனக்கு சந்தோஷமா இருக்குமே தவிர இந்த உலக ரீதியான எந்த ஒரு செய்தியும் என்ன மகிழ்விக்க கூடாது. அப்படி மகிழ்விக்கிறா இருந்தா நான் இன்னுமே உடம்புல இருந்து இந்த உலகத்துல இருந்து கலரையில அர்த்தம். இன்னும் அந்த இனிமை, சுகம், சந்தோஷம் இந்த எனர்ஜி பூஸ்டா வேலை செய்து கொண்டிருக்குன்ற அர்த்தம். ஆனா அந்த பூஸ்ட் வந்து அடுத்த நிமிஷம் குறைஞ்சிடும், அது நிலையா இருக்காது. அதாவது நிறைய சரீர உணர்வை தான் எனக்குள்ள வளர்த்து விடும். இப்ப ஆத்மாவா உள்ளார்த்தமா பலவீனப்படுத்த வச்சு கொண்டிருக்கும். அப்ப நான் வந்து எப்பவுமே என்னை ஒரு சுதந்திரமான மனநிலையிலையும் பேறுகள் அனுபவிக்கும் நிலையிலையும் நான் வச்சிருக்க வேணும். இவை அனைத்தையும் இப்ப இதெல்லாம் நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீங்கடா அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்றார் பாபா. கேட்டுக்கொண்டிருக்கிறோம்டா என்ன அர்த்தம்? இதையெல்லாம் நாங்க கேட்டுக்கொண்டிருக்கிறோம்டா என்ன அர்த்தம்? புரிந்துணர்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த வேறுபாடுகளை. பாபாண்ட ஏன் எங்களுக்கு புரிந்து கொள்றோம்? அது மாதிரி செய்யணும், நாங்கள் அனுபவிக்கணும், முயற்சி நடைமுறையில கொண்டு அதே வரணும். மாதிரி நடைமுறை அந்த நிலைக்குள்ள நான் வரணும். இப்ப நான் கேட்டோண்டிருக்கிற நிலைக்கு நான் சமனா வரணும். அதுக்குத்தானே நான் கேட்டோண்டிருக்கிறேன். அப்ப இவை அர்த்தம். நாங்க கோயில் போறோம் இல்லத்தானே, கதை மாதிரி கேட்டுட்டு எழும்பி போமா, நல்லா இருந்தது, நல்லா வடிவா சொன்னார், நல்லா பேசினார், கேட்டுக்கொண்டே இருக்கலாம் போல இருந்துச்சு. அவருடைய பாடல்கள் எல்லாம் பாடி நல்ல வரிகள் எல்லாம் சொல்லி எல்லாத்த கவனத்தையுமே ஈர்த்து வைக்கிற மாதிரி நல்ல ஒரு பேச்சாளராக இருக்கிறான்னு வைப்போம். அதால நான் ராமாயணத்தை கேட்கிறேன், மகாபாரதத்தை கேட்கிறேன், அந்த கதையை கேட்டுட்டு அப்படியே எழும்பி போயிடுவோம். அப்படித்தானே நான் பாபா வந்து என்னோட கதை கேட்க நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன்டா அந்த அர்த்தம் அதுவாக ஆகுதல் என்று சொல்றார். இப்ப எல்லாரும் இப்படி ஆகிவிட்டீர்களா என்று கேட்கிறார். இந்த நிலையை பயிற்சி செய்யும் உண்மையான ஆசிரியர்களை சந்திக்க, துணைவர்களை சந்திக்க பாப்தாதா வந்திருக்கிறார் என்று சொல்றார். இன்றைக்கு விசேஷமா பாபா டீச்சர்ஸை சந்திக்கிறார். அதாவது தங்களை முழுமையா சேவையில் அர்ப்பணிச்சிருக்கிற ஆட்கள் பாபா சரீரத்தை தந்து சேவையும் செய்யன்னு சொல்லிட்டு பழைய கர்ம கணக்கையும் அதை வச்சு தீர்த்துத்தான் போயிடும். பயங்கர சவாலான ஒரு கட்டம். ஆனா நாங்க ரொம்ப விசேஷமான ஆத்மாக்கள். இந்த வெளியில இருக்கிற மெத்தவே எல்லாரும் கலியுகத்துல என்னென்னலாம் எப்படி எல்லாம் இருந்தாலும் பழைய கணக்கை தீர்க்கிற வாழ்க்கையை தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா நாங்க புதிய கல்பத்துக்கான, புதிய யுகத்துக்கான வாழ்க்கைக்கான சம்பாத்தியத்தையும் அத்திவாரத்தையும் போட்டுக்கொண்டிருக்கிறோம். நாங்க ரொம்ப ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ். இந்த போதையும் நம்பிக்கையும் எப்பவும் எங்களுக்கு இருக்கும். இப்ப பாபா அன்றைக்கு டீச்சர்ஸை சந்திக்கிறார். நீங்கள் எல்லோரும் எல்லை கப்பாற்பட்ட சேவாதாரிகள் தானே, இந்த டீச்சர்ஸை பார்த்து கேட்கிறார். அப்படியண்டா எல்லை கப்பாற்பட்ட சேவாதாரிகள் என்றா அவை நான் சரியான சேவை என்ன நான் செய்வேன் என்று நான் இருக்கக்கூடாது. என்னுடைய அதாவது வந்து இந்த சுபாவம் அப்படி, நான் அப்படி பழகிட்டேன், இந்த பழக்கம் அப்படி நான் சின்னலேருந்தே பழகிட்டேன், நான் வாழ்ந்த முறை அப்படி போன்ற எண்ணங்களுக்குள் நீங்கள் சிக்கி இருக்கக்கூடாது. எல்லையற்ற சேவாதாரிகள் என்று சொன்னா எல்லா சூழ்நிலைகளுக்கும் என்ன நான் மாற்றக்கூடிய மாதிரி இருக்கணும்.
எல்லா விதமான தேவைகளுக்கும் ஏற்ற மாதிரி நான் என்ன மாற்றக்கூடிய மாதிரி இருக்கும். நான் வந்து அந்த ரிஜிட்டா இருக்கிறேன்னு சொல்லுவீங்க, நான் இப்படித்தான் பழகிட்டேன், நான் இப்படித்தான் செய்ய வேண்டி இருக்கும். பிரதர் ஸ்லோவும் பிரதர் ஃபாஸ்ட்டும் சேர்ந்து கொண்டு சேவை செய்ய வேண்டி வருமா. ரெண்டா ஒரு பிரதர் வந்து ரொம்ப ஸ்லோவா தான் செய்வார், மற்ற பிரதர் ஃபாஸ்டா வேலை செய்வார். இப்போ பிரதர் ஸ்லோவும் பிரதர் ஃபாஸ்டும் சேர்ந்து சேவை செய்யறா இப்படி இருக்கும், கஷ்டப்படுவீனமல்லோ. பிரதர் ஃபாஸ்ட்டுக்கு ஸ்லோவாக கஷ்டம், பிரதர் ஸ்லோவுக்கு ஃபாஸ்டாக கஷ்டம். அப்போ பயங்கரமா அந்த இடத்துல சக்திகள் தெய்வீக குணங்கள் எல்லாம் பயன்படுத்த வேண்டி இருக்கும். அப்ப நான் ஃபாஸ்டா செய்ய, நான் 4 வேலை செய்யக்கூடிய இந்த ஆள் ஒரு வேலை தான் செய்யுது, இந்த ஆள் ஒருத்தன் செய்யற எனக்கு கஷ்டமா இருக்கு, இப்படி என்று சொல்லிக்க கதை கேட்கல அந்த ஆட்களை நாங்க ரொம்ப புண்படுத்திடுவோம். அதான் நடக்கிறது பெரும்பாலும் சங்கம யுகத்துல. நாங்க டாஸ்க்ல கவனமா இருக்கிறது, அதை எப்படி செய்யணும்ன்றதுல கவனமா இருக்க மாட்டேன். அந்த செயல்ல வந்து வெளிப்படுத்த வேண்டிய இயல்பு பண்பு என்ன, தெய்வீகத்தன்மை தானே இருக்கணும். இப்ப தெய்வீகத்தன்மைன்னு சொன்னா சினக்க கூடாது இல்லோ, நான் ஒரு ஆளை வெறுக்க கூடாது, ஒரு ஆளை நான் ஜட்ஜ் பண்ணக்கூடாது, ஒரு ஆளை நான் தரக்குறைவா ஃபீல் பண்ண வைக்க கூடாது. அப்ப எனக்கு எவ்வளவு பொறுமை வேணும், சகிப்புத்தன்மை வேணும், விட்டு கொடுக்கணும், ஏற்றுக்கொள்ளணும், அனுசரிச்சு போகணும், ஒத்துழைக்க வேணும். இந்த பக்கத்தால நான் ஒரு அதான் ரியல் கோல்டாக சொல்லுவேன். ரியல் உண்மையான தங்கம் வந்து சொப்டா இருக்கும், கலப்பு கலந்த தங்கம் தான் இறுகு. அதனாலதான் தங்கத்துக்கு கலப்பு கலந்தா தான் அதை நகை செய்யலாம், ஒரிஜினல் ஃபார்ம்ல செய்ய இயலாது. இப்ப நான் ரியல் கோல்டா இருக்கணும், அப்படி சாஃப்டா, ஆனா ஸ்ட்ராங்கா தான் இருப்பேன். அதான் பெருமதி. ரியல் கோல்டுன்னா பெருமதி தானே அதுக்கு. இவை எல்லாமே சரீர உணர்வு தான். நான் இப்படித்தான், நான் அப்படித்தான், நான் இதான் பழகிட்டேன், அதான் பழகிட்டேன் என்றது. இந்த கொப்புகளை விட்டு பறக்கின்ற இதுதான் கர்மாதீத நிலை என நாங்க சேவைக்கு போகணும். சிவராத்திரிக்கு கோயில்ல பின்னேரம் ஸ்பீச், ஆனா தொண்டை இந்த நிலைமை. இப்ப எனக்கு வரையிலான்னு நான் சொல்லிட்டு இருக்கலாம், அவையில் வேற நிறைய ப்ரோக்ராம் நான் தோத்து போயிருவேன். எல்லா பழைய கர்ம கணக்கிட்ட இழுத்து பறிச்சு கொண்டு போறதுதான். ஒரு இப்போ காலையில எல்லாம் கொஞ்சம் பனி, காலையில பின்னேரத்துல கொஞ்சம் மழை மாதிரி கிளைமேட்டாகவும் இருக்கு, மழையும் பெய்தது. இப்போ ஓட்டோல போகணும், தூரம் 35-40 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு சின்ன கோயில் தான் அது. ஏன்னா எல்லாருமே இங்க கேதீஸ்வரம் போயிடுவினாம். ஊருக்குள்ள இருக்க சின்ன கோயில்கள்ல கேதீஸ்வரம் போக முடியாத ஆக்கள் இருப்பினம். அப்ப அந்த ஏழை மக்களை சந்திக்கிறதுக்கு பாபா ஏழைகளுக்குள்ளதான் ரெண்ட பிள்ளைகள் இருப்பினம்னு சொல்லுவார். அவையில சந்திக்கிறதுக்காண்டி அங்க போய் ஒரு ஏற்பாடு செய்திருக்கிறார். அப்ப எவ்வளவுக்கு அவ்வளவு சேலஞ்சஸ் வருதோ சேவையில, அவ்வளவுக்குத்தான் எங்களுக்குள்ள ஒரு மன திருப்தி வரும். இவ்வளவு சவால்களுக்கு மத்தியில போய் சேவை செய்துட்டு வந்தேன், ஆனா அதுல ஒரு சிறப்பு தானே. அதான் கட்டித்தனம். எல்லா சூழ்நிலைகளும் எனக்கு சாதகமா அமைஞ்சிருக்கேக்க, எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்கேக்கல, அதுல போய் நான் செய்துட்டு வரைக்கும் என்ன சாதிக்கிறேன்? ஒன்றும் சாதிக்கல. ரொம்ப கஷ்டமான சவாலான எப்படி இது செய்யறது என்ற ஒரு கேள்விக்குறியோட இருக்கிற ஒன்றை போய் செய்யறது தான். அது ஆட்கள் இல்ல, அப்படியான ஒரு இடத்துல, அப்படியான ஒரு நேரத்துல, அப்படியான ஒரு எல்லாருமே போக விருப்பம் இல்லாத இடம், கஷ்டமான இடம், அங்க போய் சேவை செய்யறது அது சிறப்பு. அதுக்கு மார்க்ஸ் கூட. ஏன்னா கஷ்டமான எக்ஸாம் இல்லோ, மார்க்ஸ் கூட அதுக்கு. அப்படித்தான் தாதி ஜாங்கி யூகேல வந்து சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணினவர். இதுதான் கர்மாதீத நிலை எனப்படும். கர்மத்தின் பலன்கள் எல்லாத்திலையும் இருந்து, விளைவுகள் எல்லாத்திலிருந்து பாதிக்கப்படாத நிலையில இருந்து கொண்டு கர்மத்தை ஆற்றோம். அதுதான் கர்மாதீத நிலை. கஷ்டத்தை கஷ்டமா நான் உணரக்கூடாது. நல்ல எனக்கு ஒரு புகழ்ச்சி கிடைக்குது, பாராட்டுதல் கிடைக்குது என்று சொன்னா அது எனக்கு இம்மி அளவும் என்ன ஒரு விதமான மாற்றமும் என்னில கொண்டு வரக்கூடாது.
நான் அதால சந்தோஷப்படக்கூடாது, பெருமை அடையக்கூடாது. அது இல்லை எனக்கு கிரெடிட். நான் ஒரு சிரமமான ஒரு அலுவலை செய்து முடிச்சிட்டேன், எல்லாரும் பாராட்டினா எனக்கு அது தேவையே இருக்கக்கூடாது, தேவையே இருக்கக்கூடாது. ஏன்னா நான் செய்த அந்த சேவைக்குரிய பலன் வேற எங்கேயோதான் எனக்கு கிடைக்கணும். அப்ப இங்க நான் அதை மனசாலையும் தொடக்கூடாது. தொட்டா அங்க குறைஞ்சிடும். ஆனா அங்க கிடைக்கிறது குவாலிட்டியானது, நீண்ட காலத்துக்கு நிலைக்கக்கூடியது. இப்ப கர்மாதீதம் என்றால் எந்த செயலில் இருந்தும் விடுபட்டிருப்பதல்ல. கர்மாதீதம் என்ற செயல்கள் செய்யாம இருக்கிறது இல்ல, செயலின் பந்தனத்தில் இருந்து விடுபட்டிருத்தல் என்றா. இப்ப நான் யாருக்கு ஒரு உதவி செய்தனான்டா அவை எனக்கு நன்றியா இருக்கணும், அல்ல அவை எனக்கு திருப்பி செய்யணும், அல்லது அவையில் என்னை பற்றி கூடாமலாவது கதைக்காம இருக்கணும். யாராவது என்னை பற்றி கதைச்சா அதையாவது எனக்கு சொல்லலாம் தானே. இப்படி என்னோட ஒரு நல்ல மாதிரி இருக்கணும்னு நான் ஒரு செயலை செய்து போட்டு எதிர்பார்க்கிறது. எதிர்பார்க்கையில நான் அப்படித்தானே இருக்கணும். அது நான் செயல்களை செய்துட்டு அதன் பந்தனத்துல இருந்து விடுபட்டிருத்தலண்டா ஒரு ரிட்டர்ன் எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கும். அதுல இருந்து நான் விலகி இருக்கணும். பொறுப்பில் இருக்கும் ஒரு கருவி என்றால், ஒரு சேவை பொறுப்பில் இருக்கிற ஒரு கருவி என்றால் தான் வசதியாக இருந்து கொள்ள வேண்டும், வசதியான நேரத்தில் வசதியான உணவு எனக்கு கிடைக்க வேண்டும், தனக்கு வசதியாக எல்லாமே நடந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு இருப்பதும் கர்மத்தின் பந்தனத்திற்குள் சிக்கி இருப்பது ஆகும். எல்லா விதமான சௌகரியங்களும் இருக்கு. சேர்த்து செய்து வைக்கிறது அப்படித்தானே அவைக்கு. தாதி ஜான்கி சொல்ல பாபா என்ன சொல்லுங்க திருப்பி கேட்டாரா? அதோட தாதி வாய மூடிட்டான். பாபா சேவைக்கு போறது காசு இல்லைன்னு சேவைக்கு இல்லையா, சேவைக்கு போக காசு இல்ல இந்த தாதி என்ன சொன்னார் சொல்லுங்க பாப்பா. என்ன கேட்டாரா? அப்ப பிரம்ம பாபா என்ன திருப்பி கேட்டாரா? அப்படி அவ சொல்ல, பாபா பிரம்ம பாபா திருப்பி தாதிட்ட கேட்டாராம், உனக்கு சாப்பிட காசு இருக்கான்னு கேட்டாரா. விஷயம் விளங்கிச்சோ? விளங்கிச்சோ? காசு இருக்கா, சாப்பிட காசு என்ன விளங்கின? அவர் சொன்ன சேவைக்கு காசு இல்லையண்டா உனக்கு சாப்பிட காசு இருக்குத்தானே என்று சொல்லி இருக்கிறார். சாப்பிட காசு இருக்கோன்னு கேட்டிருக்கிறார், அவ்வளவுதான் கேட்டது. ஆனா நாங்கள் அதுல இருந்து என்னத்தை விளங்குறது? சேவை முக்கியம். அதுல இருந்து பாபா பாபா உனக்கு சாப்பிட காசு இருக்குத்தானே கேட்டாருண்டா, அந்த அர்த்தம் அந்த காசை பயன்படுத்தி சேவைக்கு. அப்ப சாப்பாட்டை குறைச்சு அந்த காசை பயன்படுத்தி சேவைக்கு. ஏன்னா நீ 3 நேரம் சாப்பிட்டோன்னு இருக்கிறியா? அப்ப இந்த மாதிரி கேட்கிறார் பாபா திருப்பி. இருக்கிறவர்கள் என்ன எல்லாருக்கும் தான் நான் வசதியான நேரத்துல வசதியா சாப்பிடணும், எனக்கு விருப்பமான மாதிரி எல்லாம் அமையணும் நாங்க நினைக்கிறோம். அது கர்ம பந்தனத்துக்குள்ள சிக்கி இருக்கிறது. இவ்வாறாக பழக்கங்களிலிருந்து கர்மத்தின் பந்தனத்தில இருந்து நாங்க விடுபட்டவர் ஆக வேண்டும். நாங்க பழக்கப்பட்டதுகள் என்று வச்சிருக்கிறோம் உங்களுக்குள்ள, அதுகள் உங்களோட கர்ம பந்தனம் என்று சொல்றார் பாபா. விளங்குதா? கேக்குதா? அப்ப பாபா சொல்ற, நீங்களே மற்றவர்களுக்கு படிப்பிக்கிற நீங்களே இப்படியான விஷயங்களே இந்த விடுபடையிலேண்டா மற்றவர்களை எப்படி எவ்வாறு ஆக்குவீர்கள்? உடல் நோய் என்ற கர்மத்தின் விளைவு அடிக்கடி எங்களை தன் பக்கம் இழுக்கிறது. உடலுக்கு ஒரு நோய் வாரது கர்மத்தின் விளைவுதான். அது எங்களை தன் பக்கம் இழுக்குதுன்னு சொன்னா ஏதோ ஒரு அசௌகரியமா இருக்குந்தானே, இயல்பா இருக்க இயலாது. பாரமா இருக்கும், இங்கேயோ இறுக்கமா இருக்கும், இங்கேயோ நாங்க உணர்றமா இருந்தா
கர்மத்தின் பந்தனத்தை அனுபவிக்கிறேனா. அப்ப உண்மையில அந்த வலி வரலாம், ஆனா நான் உணரக்கூடாது. அத உணராம இருக்கணும்டா என்ன செய்யணும்? வலிய உணரக்கூடாண்டா, ஒரு கஷ்டத்தை உணரக்கூடாண்டா. இதைத்தான் பாபா சொல்வார், யோக சக்தியால கர்ம வினைகளை தீர்க்கிறது. வலிய உணரக்கூடாது. உடல்ல இருந்து விடுபட்ட நிலையை நான் மற்றது நிறைய சேவை செய்து புண்ணிய கணக்கு இருக்கணும். அப்ப இந்த யோகா அபியாசமும் சேவையினால கிடைக்கிற புண்ணிய கணக்கும் சன்ஸ்கார் மாற்றங்களும் தான் இந்த கர்ம கணக்குல இருந்து விடுவிக்க. வருத்தம் வராம இருக்க முடியல, வரும், துன்பப்பட மாட்டேன். சுபாவம் சன்ஸ்காரம் எங்களை தன் கர்மத்தின் பந்தனம் யோகி ஆக விடாது. எனவே இவற்றை கடந்தவர் ஆக வேண்டும். நீங்கள் அனைவரும் நம்பர் 1 ஆகக்கூடிய ஆத்மாக்கள். நம்பர் 1 மம்மாவும் பாபாவும் தான். ஆனா அவைந்த ஆட்சி நேரத்துல நான் ஒரு ஆளா வருவனா இருந்தா நான் நம்பர் 1 வாரணும்னு அர்த்தம். அது ஃபர்ஸ்ட் டிவிஷன். இந்த முதல் 9 லட்சம் ஆத்மாக்களுக்குள்ள ஒரு ஆளா நான் வந்துச்சுனா இருந்தா நான் நம்பர் 1 வாரணும்னு அர்த்தம். சத்தியயுகம் ஸ்டார்ட் பண்ணிக்கல இருக்கிற அந்த 9 லட்சம் மிச்சம் திரேதாயுகம் வரைக்கும் இருக்குது இல்லோ பிராமணர்கள். அந்த பின்னுக்கு வர குரூப்புக்குள்ள நான் வரக்கூடாது. எப்படியோ வரத்தான் போறேன், வந்தாலே நான் நம்ப வந்தான். அவ்வாறாயின் ஒவ்வொரு மூர்த்தி மூலமாக பாபாவையும் மேலே விலகி இருப்பவராக இருக்கும் சிவபாபாவையும் அனுபவிப்பவர்கள். தங்களோட மூர்த்தி என்றா வணக்கத்துக்குரிய அந்த சிலை மூலமாக அவையில் பிரம்ம பாபாவையும் சிவபாபாவையும் சேர்த்து வச்சு உலகத்தில் இருக்கிற ஆத்மாக்களுக்கு அருள்பவர்களாக இருப்பினுமா கர்மாதீத ஆத்மாக்கள். அடுத்தது பாபா நண்பர்கள் சொல்ற, என்னை போன்றவர்கள். நண்பர்கள் என்றால் இருக்கிறீர்கள். தலைவி எப்போதும் தலைவனின் அடிமேல் அடி வைத்து செல்வாள். அதான் திருமண சடங்குல இதைத்தான் செய்வார்கள். அக்கினியை சுத்தி இப்படி நடப்பினமெல்லோ. கணவர் முன்னால போவார், மாப்பிள்ளை முன்னால போவார், பொம்பளை பின்னால போவா, அவருக்கு பின்னால போவா. அதுதானே செய்யறவே. தலைவன் இந்த அடிமேல் அடி வைத்து தலைவி பின்னால போவா. இது உங்கள் நினைவாகவே நடைபெறுகிறது. நீங்கள் புத்தி என்ற பாதத்தை பின்னால வச்சு தலைவனுக்கு பின்னால தலைவி போற மாதிரி. பாபா சொல்ற, பாபா சொல்லுவார், சங்கம யுகத்துல ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இடையிலான இந்த உறவு, மற்றது சம்பவங்கள் எல்லாம் தான் பிறகு துவாபர யுகத்துல சடங்கு சம்பிரதாயங்கள், வழிபாட்டு முறைகள், வாழ்க்கை முறை என்றெல்லாம் உருவாக்கப்பட்டது என்று சொல்லுவார். இப்ப நீங்க ஒவ்வொருத்தருமே பாபான் ஒவ்வொரு எண்ணத்திலையும் உங்களோட புத்தி என்ற விசேட தொடர்பை வைத்து நடந்து செல்லுகின்ற விசேடமான பொறுப்பில் இருக்கிறீர்கள். விசேட பொறுப்பில் இருக்கும் ஆசிரியர்கள் இப்போதும் உங்கள் தொடர்புகள் சேவையுடனும் தந்தையுடனுமே இருக்கிறது. நீங்கள் உலக காரியங்களை செய்தாலும் அதை தந்தைக்காகவே சேவைக்காகவே செய்கிறீர்கள். வெளியில நாங்க வேலைக்கு போனாலும் உலகியல் வாழ்க்கையில ஒவ்வொன்றையும் செய்ய வேண்டி இருந்தாலும் எல்லாமே ஒரு மனதுல ஒரு சேவை நோக்கம் எனக்கு இருக்கணும். அதுல என்ன எல்லாரும் பார்த்து கொண்டு இருப்பினும் நான் ஒரு மாடலா இருக்கணும். என்ன மாடல்? ஃபேஷன் மாடலா? பாபாண்ட ஃபேஷன் மாடல், ஆன்மீக மாடலா நான் இருக்கணும். நான் வேலை ஸ்தல வீட்டில இந்த உறவுகளுக்கு மத்தியில் இருந்தாலும் சரி, இந்த விழிப்புணர்வு காணப்படும் போது நீங்கள் சம்பாதிப்பதை
சேவையில் ஈடுபடுத்தும் போது மகிழ்ச்சி ஏற்படுகிறது. இப்ப நீங்க வேலைக்கு போய் உழைச்சாலும் நான் பாபாக்காகத்தான் உழைக்கிறேன், பாபான்னு தேவைக்காகத்தான், பாபா சொல்ற மாதிரி பாபாட்ட கேட்டு, அப்ப இந்த சம்பாத்தியத்துல அவ்வளத்துக்கு நான் உலகத்துக்காக உறவுகளுக்காக வாழணும்னு எனக்கு இது என்ன இருக்குது? நான் என்ன செய்தாலும் இந்த பாபாக்காகத்தானே இருக்கணும். அப்படின்னே நான் வேலைக்கு போறேன். இந்த வேலைக்கு போய் உழைக்கிறதுல நான் ஒரு பெரிய பங்கு பாபாக்கு நான் ஒதுக்குவேனா இருந்தா எனக்கு நான் வேலை போறதாலையும் எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு. ஏன்னா நான் பாபாவுக்காகத்தான் போறேன், சேவைக்காக போறேன், தந்தைக்காக போறேன். அங்க சந்திக்கிற ஆத்மாக்கள் எல்லாருக்கும் பாபான பொக்கிஷங்களை ஏதோ ஒரு வகையில உணர வைக்கிறதுக்கு ஒரு தூதுவனா நான் அங்க நிக்கிறேன். பாபாண்ட ஒரு பிரதிநிதியா நான் அங்க நிக்கிறேன். இந்த உணர்வு எனக்கு இருந்தாத்தான் எனக்கு அதுல சந்தோஷம் இருக்கு. உலக வேலை செய்கிறோம் என்று பேசாதீர்கள். நான் ஜாப் செய்கிறேன் அப்படின்னு நான் பேசக்கூடாது. நீங்கள் சேவைக்காகவே வேலை செய்கிறீர்கள், இல்லாவிட்டால் அது ஒரு சுமையாக தெரியும். என்ன செய்யறது, இந்த சங்கமயமே வேலையில போகுது என்று யோசிப்பான். வேலைன்றது வேஸ்ட் ஆஃப் டைம் மாதிரி சில பேருக்கும் அது மனசுல ஒரு ஹெவியா இருக்கு. இப்ப அதையும் கூட நீங்க என்ன நினைக்கணும், ஏன்னா டபுள் ஃபாரினர்ஸுக்கு தான் இது. வெளிநாட்டுல இருக்கிற ஆசிரியர்கள், மற்றது பாபான குழந்தைகள் எல்லாருக்கும் பாபா இப்படி சொல்ற. அடுத்தது ஆசீர்வாதம். ஞானம் மற்றும் யோகத்தின் சக்தியினால் ஒவ்வொரு சூழ்நிலையையும் ஒரு நொடியில் கடந்து செல்லக்கூடிய மகாவீர் ஆகுங்கள். ஞானத்தாலேயும் யோகத்தாலேயும் ஒரு நொடியில் கடந்து போகக்கூடிய பவர் ஹவுஸா இருப்பார். ஞானம் லைட், யோகம் பவர் சக்தி. யார் இந்த 2 சக்திகளாலும் நிரம்பி இருக்கிறார்களோ அவர் ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒரு நொடியில் கடந்து விடுவார். ஒருவேளை அந்த நேரத்திலே தேர்ச்சி அடையாமல் விட்டால், தேர்ச்சி அடையாததற்கான சன்ஸ்காரம் உருவாகி விடுகிறது என்றால் அந்த சன்ஸ்காரம் முழுமையாக தேர்ச்சி அடைய விடாது. இப்ப என்ன தடை வந்தாலும் அதை தாண்டி போயே ஆகணும்னு நினைக்கணுமே தவிர, தடை வந்துட்டு நினைக்க கூடாது. தடையை தாண்டி இருக்கு. அவரைத்தான் மதிப்புடன் தேர்ச்சி அடைபவர் என்று கூறுவோம். அவருக்குத்தான் தர்மராஜன் மரியாதை கொடுப்பார். அவர் கர்மத்தை வெண்டவர். தடை வர வர தடைய வெண்டு சாதிச்சு போனார் இல்லோ, இப்ப தர்மராஜ் கூட எழும்பி மரியாதை கொடுப்பாரா அவருக்கு. இல்லாட்டி தர்மராஜ் என்ன ஒரு குற்றவாளியா இல்ல பாப்பார், சீப்பா பாப்பார், நான் தான் ராஜான்னு பாப்பார். இது ராஜா எழும்பி இன்னொரு ராஜாக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி பாப்பார். இல்லைன்னா இந்த ராஜாக்கு ஒரு தடை இல்லை, எல்லாத்தையும் வெண்டுட்டார். இன்னத்தால லைட் மைட், ஞானத்தாலையும் யோகத்தாலையும். ஓகேயா, முடிப்போமா? நீங்க ஏதாவது சொல்ல போறீங்களா? கேக்குதா? இல்ல, கேக்குதா? இடக்கிட வந்த சவுண்டை வச்சு முழு முரளியும் புரிஞ்சுது. என்னத்த சாராம்சமா பாபா சொல்லவா? ஓம் சாந்தி சிஸ்டர். இப்ப கிருஷ்ணர் இந்த சங்கம யுகத்துல பிறக்கிறாருண்டா இப்ப 1-2 வருஷத்துக்குள்ள பிறக்க வேணும் என்ன பிரம்ம பாபா கிருஷ்ணரை? அப்படித்தான் பாபா எப்பவுமே சொல்லுவார். முரளியில சொல்லி இருக்கிறார், சத்கார் முரளியில சொல்லி இருக்கிறார், சங்கம யுகத்தில் தான் கிருஷ்ணர் பிறப்பார் என்று. 2 வருஷத்துக்கு பிறப்போம். கலியுகத்திலே இல்ல, சங்கம யுகம் வந்தா கிருஷ்ணர் வந்து பியோபத்தில் ஒடுப்பார். ஒரு ஆத்மா ஒரு அதிசயமா தான் ஒரு அது இந்த கலியுகத்தின் கடைசிக்கு முதல் அப்படி ஒரு சம்பவம் நடக்கும்.
ஏன்னா கிறிஸ்துவும் கிறிஸ்டரும் ஒரே மாதிரி பிறப்புன்னு எல்லாம் சொல்லுவார் பாபா. கிறிஸ்துவும் வந்து அப்படித்தானே கன்னி மரியாள்னு தானே சொல்லுவினா. அந்த கிறிஸ்டர் வருவார். கிறிஸ்டர் தூய்மை இல்லாததல்லோ. அதான் சரியா துல்லியமா கடைசி நேர காட்சிகளை பாபா வெளிப்படுத்தல. ஆனா சொல்லுவார் அமிர்த வேலை சக்தி வாய்ந்த நிலையில செய்ய வேணும் எல்லாரும். அமிர்த வேலையில தான் எங்களுக்கு ஒரு எண்ணம் வரும், எங்கேயோ கிருஷ்ணர் பிறந்துச்சாருன்னு ஒரு எண்ணம் வருமா சொல்லி இருக்கிறார். அமுத நல்ல வேளையில ஒரு லிங்க்ல அமுத வேளையில தான் நல்ல தெரியும் ஒரு கிருஷ்ணர் பிறந்துட்டாருண்டு. அந்த சூரஜ் பாய் சொல்றார் வாட்ஸ்அப்ல மெசேஜ் வராது. என்ன ஓம் சாந்தி சிஸ்டர், சூரஜ் பாய் சொல்றார் இன்னும் ஒரு 2-3 இயர்ஸ் தான் எங்களுக்கு புருஷார்த்தம் இருக்கும், அதுக்கப்புறம் எங்களால் செய்யலான்னு சொல்லியிருக்கிறார். அப்ப அதுவே கனெக்ட் பண்ணிக்க கிருஷ்ண பிறந்துருவார் போல. என்ன சூரஜ் பாய் சொல்லியிருந்தேன் 2-3 இயர்ஸ் எங்களோட புருஷார்த்தம் அப்புறம் செய்யலாது. நாங்க 3 வருஷம் தான் முயற்சிக்கான காலம், அதுக்கப்புறம் செய்யலாதுண்டு. அப்ப கிருஷ்ண பிறந்தா செய்யலாதானே வேணத்தங்கள் அதுல எல்லாம் வந்துடும். என்ன நிக்கிறேன் அதுக்கு பிறகு நாங்க அது வரைக்கும் பில்டப் பண்ணின அந்த ஸ்டேஜை தான் அந்த ஸ்டேஜ்ல தான் நாங்க இருக்கணும். அதுக்கு மேல எங்க ஸ்டேஜை வளர்க்க இயலாது. அந்த நேரம் சிவபாபாண்ட சக்தி வராது. என்ன அதுக்கு பிறகு என்ன அப்படியா வராது. பிரம்ம பாபா இல்லாமல் சிவ் பாபா வேலை செய்ய மாட்டேன். அது சரியா. பாபா வந்து முதல் தனக்கு தயார்படுத்தினது பிரம்ம பாபாவை தானே. வேற எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லலையே பாபா, எல்லாருக்கும் காட்சி விட்டு அப்படி செய்யல தானே. கிட்டத்தட்ட 1930s பாபா ஸ்டார்ட் பண்ணிட்டார் பிரம்ம பாபாவை ரெடி பண்றதுக்கு. அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா டிஸ்இன்ட்ரெஸ்ட் வந்து சும்மா ஒரு லூசு மாதிரி எல்லாம் செயல்பட எல்லாம் வலிக்கிட்டாரு. பிசினஸ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லாம அப்படி இப்படி எல்லாம் அப்படியே ஒரு 4-5 இயர்ஸா போய்கொண்டு இருந்தது. அவரை ரெடி பண்ணினது பிரம்மாதான். அவர்கிட்ட இன்ஸ்ட்ருமெண்ட், மெயின் இன்ஸ்ட்ருமெண்ட். அது இல்லாம சிவபாபா காரியம் பண்ண மாட்டார். அதான் நந்தி இல்லாம அவைகளுக்கு அப்படி ஒரு கொலாபரேஷன். அம்மாவும் அப்பாவும் தானே. அம்மா இல்லாம அப்பா ஒண்ணும் செய்ய மாட்டேன். அதாலதான் இனியில ஃபாஸ்டா முயற்சி செய்யணும். இனியும் விளையாடிக்கொண்டு அங்க இங்க சும்மா கதைச்சு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஆக்கள் பார்த்து ஒவ்வொரு விஷயங்களுக்குள்ள போய் மனச பெண்டு சரி புல இது அப்படியா இப்படியா கதைக்க கூடாது. வாயையும் மனசையும் அமைதியாக்கியே ஆகணும். இதுக்கு மேலேயும் நாங்க ஒன்றுக்கே டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. எல்லாரும் வேஸ்ட் பண்ணினோம்டா நானும் கதைப்பம் இதுல ரெண்டு கதைக்க கூடாது. எல்லாரும் கதைக்கட்டுமே, நானும் கதைக்கணும். அவையெல்லாம் திரேதாயுகம் போயிடும் போல இருக்கு. நானும் அதுக்கான அங்கேயே போகணும். நான் சத்தியம் போவோம். நாங்கள் அமைதியா இருக்க அவையும் அமைதியா இருப்பினும் நாங்க மற்றவை பார்க்க அவே இருக்காட்டியும் பரவாயில்ல. அவே திரேதாயுகம் போற பிளான்ல இருக்கணும் போல. நாங்க சத்தியம் நான் அமைதியாகினா நாங்க சத்தியம் போற பிளான்ல இருப்போம். நாங்க அமைதியாகினா சொல்லுங்க. நான் சில கொஸ்டின் கேட்கிறேன். நீங்க சொன்னீங்க தூர இடத்துக்கு போய் கஷ்டப்பட்டு ஒரு சேவை செய்யல உங்களுக்கு சொன்னீங்க மார்க்ஸ் கூட விழுமன்னு சொன்னீங்க தானே. அப்ப நான் கேள்வி சும்மா சில கொஸ்டின் தான். நாங்க அது குளோபல் தூரம் இருக்கிறோம். அப்ப நான் கஷ்டப்பட்டு போய்க்கு மார்க்ஸ் கூட விழுமான்னு கேட்கிறேன். நீங்க நிறைய முயற்சி செய்து போறீங்க. நிறைய முயற்சி நீங்க நல்ல வடிவா வீட்டுல இருந்து போன்ல பாத்துட்டு அப்படி இப்படி இருக்கலாம் தானே, சொல்லலாம் தானே நான் தூரம் இருக்கிறேன். யாருமே அந்த எக்ஸ்கியூஸை ஏற்றுக்கொள்ளுவின. அதையெல்லாம் தாண்டி நீங்க போறீங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் நிறைய மார்க்ஸ் தான். கிட்ட இருக்கிறார் அதான் சொல்லுவினமே இல்ல தூர இருக்கிற நல்ல கவலைப்படுற தூர இருக்கிற வீடு கவலைப்படுறாங்க. அதுதான் கேட்டேன். நீங்க நினைக்கணும் இது எனக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம்.
Thank you. சிலவளை கிட்ட இருந்தா நான் அலட்சியம் பண்ணிட்டும் இருந்துருவேன். நான் பக்கத்துல தானே இருந்துருவேன். தூரம் இருக்கிறபடியா நான் எங்கேயும் போவேன். போகணுமே என்று. ஓம் சாந்தி சிஸ்டர். அப்ப சேவைக்கே போகலாம ஒரு ஆத்மா வீட்டை இருக்குது, சில கண்டிஷன்ல போக முடியாத ஆத்மாவுக்கு அப்ப என்ன மாதிரி பதில் உங்கள்கிட்ட இருந்து வேறு? ஆனா மனசார செய்யும். பாபா பந்தனத்துல இருக்கிற ஆத்மாக்கள் சொல்லி சொல்லுவார். பந்தேலி மாதாஸ் சொல்லி சொல்லுவார். அந்த பிள்ளைகள் சரண்ட பண்ணி சென்டர்ல இருக்கிறவையில விட தனக்கு நெருக்கமான வேணுண்டுவார். ஏனண்டா சரண்ட பண்ணி சென்டர்ல இருக்கிறாங்க கூட கேர்லெஸ்ஸா இருப்போம் நாங்க. ஏன்னா பாபாவோட தானே இருக்கிறோம் இருப்போம். ஆனா வீட்டுல இருந்து இப்படி பந்தனத்துல இருந்து கொண்டு வீட்டுக்காரரோட பிரச்சனை பட்டு கொண்டு உறவுகளோட சிக்கல் புடுங்கல் அதுகளுக்கு இருந்து கொண்டு பாபா பாபா பாபான்னு ஏங்கி கொண்டிருக்கிறவே கூட பாபாவோட இருப்பினர். அவையில்தான் பாபா கோபகோபியர்கள் என்று சொல்லுவார். அவையில் உள்ளாங்குழல் நாதம் கேட்டா செய்யற வேலையெல்லாம் விட்டுட்டு அப்படியே லயிச்சு போயிடுவீனமா. கோபகோபியர்கள் என்று சொல்றது அந்த கோகுலத்துல எல்லாம் வீடுகள்ல இருக்கிறவே தானே. அவையில் என்ன செய்யலாம்டா நிறைய மறைமுகமா செய்யலாம். பணத்தால செய்யலாம் பாபாக்கு. மற்றது மனசாலேண்டா இவ்வளவு செய்யலாம் தானே. இந்த மனச ஒரு நல்ல ஸ்திதியில வச்சிருக்கிறது தான் பெரிய சேவை. மனசால சேவை செய்யறேன்னு சொன்னா கவலைப்படவே கூடாது. நான் இப்படி இருக்கிறனே அப்படி இருக்கிறனே கவலைப்படவே கூடாது. கவலைப்பட்டா சேவை செய்யலாது மனசால. நானே இந்த சொந்த துக்கத்துக்குள்ள இருக்கிறேன்னு பிறகு என்ன மற்ற சந்தோஷத்தை எப்படி கொடுக்கிறது? மனம் தெளிவா இருக்கணும், சந்தோஷமா இருக்கும். மனம் என்ன ஒரு கேள்வி ஒன்று இருக்கு. என்னண்டா நீங்க சொன்னீங்க நாங்கள் பாவங்கள் செய்யாமல் இருந்தால் பிறவி சக்கரத்தில இருந்து விடுதலை கிடைக்கும். அப்ப அது என்ன மாதிரி அர்த்தம் வந்து? அதான் எங்களுக்கு முக்தியே பான் சாப்பிட்டீங்களான்னு சரி. பிறவி சக்கரத்திலே விடுபடலாம்னு சொன்னது இப்ப பாபாங்களை கர்மாதீதமாக சொல்லுவார் தானே. அதாவது உங்களோட பாவ புண்ணி அது உண்மையில சரியான உயர்ந்த நிலை. இப்போ ஒரு பிகே சரீரத்தை விட்டு போனாலும் நான் திருப்பி ஒரு கலியுக வாசிக்கு பிறந்துதான் அந்த ஃபேமிலியை கூட்டி கொண்டு வருவேன். அல்ல நான் அந்த தாயின் வயிற்றுக்குள்ள போயிட்டு தான் அந்த குடும்பம் கோர்ஸ் எடுத்து அப்படி கூட்டி கொண்டு வருவேன். நான் நல்ல பக்கத்துல ஒன்றுமே மனசுக்குள்ள கடப்பு நான் தாயா இருக்கிற இந்த பிள்ளைக்கு பிள்ளை பிறந்திருக்கு அதுக்கு கூட நான் போகலைன்னு வச்சுக்கொள்ளுவான். ஏன்னா அங்க போனா மெச்சம் விளையோடும் அது செய்யணும் இது செய்யணும். ஆனா அவன் அம்மா வான்னோண்டே நிக்கிறா. நானும் பெற்றவள் நீ பொறுப்பது உன் கடன், நீ என்ன நம்பியா பிள்ளை பெற்ற, ஏதோ ஒரு வழியை பார்த்து நீ பார்த்துக்கொள், இல்லை நான் வந்தேன் என்று சொன்னா மச்ச மாமிசம் ஒன்று ஓகேயா அது என்ன போக மாட்டேன். இப்படி இந்த மனச திடமாக்கி வைராக்கியமாக்கி என்னால ஒரு தைரியமான சிவசக்தியா வாழ முடிஞ்சதுண்டா நான் கொண்டாட வேண்டிய ஒரு நிலையில போய் பிறக்க மாட்டேன். என்னை அம்மா தூக்கி கொண்டு வந்தவ ஹோலுக்குள்ள வளர்த்தி போட்டு அவ தந்த கர்மயோகா அது இதெல்லாம் செய்வா. அது அளவே அழாது. 3 மாசத்துக்குள்ள இருந்து மனத்தியாக ஆளாம இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அளவே அழாது. இப்ப அது வளர்ந்து அது படிக்கிற படிப்பு எல்லாம் படிச்சு அதுக்கு ஒரு குமாரியா இருக்குது. அம்மா வீட்டுல கீதா பாடசாலை தான் நடத்தினா. கலியுக உறவு போறது வாரது அது செய்யணும் ஒன்றும் இல்லை. அப்ப அதுக்கு கலியுகத்தோட இல்லத்தானே ஒன்றுமே. அதுதான் அந்த பிறவி சக்கரத்துல இருந்து விடுபடவே நம்ம சொன்னா திருப்பியும் சங்கமயத்துக்குள்ளேயேதான் நிக்கும். அப்படி இருக்கினா இப்படி இருக்கிற பிகே இப்ப நீங்க தாதி மேலாம் பாருங்க, போய் கலியுக வாழ்க்கையில போய் வாழுவினமா கடைசி வரைக்கும் வாழ மாட்டீங்க. திருப்பி போய் நாங்க இந்த சாப்பாடு அது இதுகள் எல்லாம் அப்படி சாப்பிட்டு திருப்பி மாறி இப்படி வர மாட்டோம் தானே. ஸ்ட்ராங்கா இருந்தோம்டா. மற்றபடி இந்த சங்கம யுகத்துல இந்த பொடியை நான்
விட்டுட்டு போயிடக்கூடாது. ஆரோக்கியமா இருக்கணும், அதுக்காண்டி ஹெல்த் கான்சியஸா இருக்கக்கூடாது. அதாவது உடம்ப பௌத்திரமா பாக்குறேன்னு சொல்லி அதை நோகாம வச்சுக்கிறேன்னு இருக்கக்கூடாது. அதுக்காண்டி உடம்பையே கவனிக்காமலும் இருக்கக்கூடாது. உடம்ப கவனிக்க வேணும், ஆனா சேவையும் மேக்சிமம் செய்யும். நிர்வேர்பாய் இப்படித்தான் கொஞ்ச நேரம் அவரை காணையிலையா. நிர்வேர்பாய் தெரியும் தானே, சரீரம் விட்ட அவரை காணையிலையா. ஒரு எங்கேயோ இருந்து ஒரு பின்னேரம் போல வந்தாரா. இப்ப பாபா எங்கேயோ கார்டன்ல நடந்துட்டு இருக்க, அவர் முன்னால வந்தாரா. பாபா கிட்ட உன்னை காணையில 2-3 மணித்தியாலமா சொன்னாரு, ரெஸ்ட் பண்ணிட்டு வாரேன்னு. பாபா கிட்ட சத்தியம் வந்துச்சு. ஓம் சாந்தி.